Eurogrip Tires by TVS. இது சாதாரண grip இல்ல, Eurogrip. சுரேஷ், சென்னையில் அரசியல் கட்சி தலைவர்கள் என்னென்ன மாதிரியான யுக்திகளை எல்லாம் பயன்படுத்தி இந்த தேர்தல் பரப்புரை மேற்கொண்டாங்க? கடந்த 25 நாட்களும் என்னவாக இருந்தது? சுருக்கமா சொல்லிடுங்க. கார்த்திகா, சென்னையை பொறுத்தவரையில் 3 மக்களவை தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கிறது. தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை என 3 மக்களவை தொகுதிகள் உள்ளடக்கக்கூடிய இந்த சென்னையை பொறுத்தவரையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தார்கள். குறிப்பாக நான் பார்த்தோம் என்றால் ரயில்களில் பயணம் செய்து பிரச்சாரம், ஆட்டோவில் பயணம் செய்து பிரச்சாரம், பஜ்ஜிகள் சுட்டு பிரச்சாரம் என வித்தியாசமான பிரச்சார முறைகளும், அதே போன்ற வேன் போன்றவையில் பயணித்தும் தேர்தல் பிரச்சாரங்கள் ஈடுபட்டார்கள். டோர் டு டோர் எனக்கூடிய வீடு வீடாக சென்றும் தெரு தெருவாக சென்றும் அவர்கள் இந்த பிரச்சாரத்தினை மேற்கொண்டிருந்தார்கள். சென்னை பொறுத்தவரையில் தமிழகத்தின் தலைநகரில் இந்த பிரச்சார களம் தொடர்ந்து பரபரப்பாகவே காணப்பட்டது. கடந்த 20-25 நாட்களுக்கு மேலாக பல தலைவர்கள் இங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள். நாம் குறிப்பாக பார்த்தோம்னா பிரதமர் நரேந்திர மோடி சென்னை தியாகராய நகருக்கு நேரடியில் அவர் இந்த வாகன பேரணியில் எல்லாம் ஈடுபட்டிருந்தார், ரோட் ஷோ போன்றவைகள் ஈடுபட்டிருந்தார். இப்படி சென்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைவர்கள் இங்கு முகாமிட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த பிரச்சார களம் இந்த 6 மணியோடு முடிவடைந்திருக்கிறது. வெளி மாவட்டங்களிலிருந்து, வெளி மாநிலங்களிலிருந்து, வெளியூர்களிலிருந்து இங்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்களால் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏனெனில் வரக்கூடிய 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. எந்த விதமான அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக இங்கிருக்கக்கூடிய ஓட்டர்கள் உள்ளிட்ட தங்குமிடங்கள் எல்லாம் காவல்துறையினர் சோதனை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அனைவரும் தங்களுடைய சொந்த தொகுதிக்கு சென்று வாக்களிப்புக்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். இந்த 6 மணிக்கு பிறகு எந்த விதமான பிரச்சாரங்கள், குறிப்பாக நேரடியாக பொதுக்கூட்டமோ பிரச்சார வாகனங்கள் சென்று இதில் ஈடுபடக்கூடாது என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். சென்னை தற்பொழுது அந்த கடந்த 20 நாட்களுக்கு முன்பாக எப்படி இருந்தோ அதேபோல் மாற இருக்கிறது. தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வாக்குப்பதிவு 19ஆம் தேதி காலை 7 மணிக்கு தொடங்க இருப்பதால் தேர்தல் ஆணையம் தரப்பில் மிகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நாளை மாலை முதல் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குப்பதிவு மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன. 3726 வாக்குப்பதிவு மையங்கள் சென்னை முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கார்த்திகா, Eurogrip Tires by TVS. இது சாதாரண grip இல்ல, Eurogrip.